முன்னாள் நீதிபதி இளஞ்செழியனுக்கு அனூர் அரசின் அநீதி. தமிழனுக்காக கொந்தளிக்கும் சிங்கள மக்கள். தென்மேற்கு பருவமழை தீவிரம். வடக்கு கிழக்கு மக்களுக்கு வெளியான அறிவிப்பு. இஸ்ரேலில் இலங்கையர்கள் மீது தாக்குதல். தூதரகம் விடுத்துள்ள அறிவுறுத்தல். போதைப்பொருள் குற்றச்சாட்டு. தேசிய மக்கள் சக்திக்கு தொடர்பில்லை. வசந்த முதலிகே திட்டவட்டம். ஜனாதிபதி நாள் 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் இன்று நாடாளுமன்றத்தில் முன்மொழிவு. தீவிர பாதுகாப்பில் நாடாளுமன்றம். சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள ராணுவத்தினர். இனி பேச்சுக்கிடமில்லை, செயல் வடிவம்தான். பிரதமர் ஹரிணி திட்டவட்டம். இந்த ஆண்டு இதுவரை 2210 வீதி விபத்துகளில் 2343 பேர் பலி. போலீஸ் ஊடக பேச்சாளர். வடமாகாண சுதேச மருத்துவ திணைக்கள அலுவலகம் மாங்குளத்தில் அமைக்கப்பட வேண்டும். ரவிகரன் எம்பி. 30 இந்திய கடற்றொழிலாளர்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை. ஓய்வு பெற்ற முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்கவாசகர் இளஞ்செழியனுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக சிங்கள மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். பிரித்தானியாவில் இடம்பெற்ற கௌரவிப்பு நிகழ்வொன்றின் போது தனக்கு எதிராக திட்டமிட்ட வகையில் அனூர் அரசாங்கம் செயற்பட்டதாக முன்னாள் நீதிபதி மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் கவலை வெளியிட்டிருந்தார். அவர் தொடர்பான காணொளிகள் சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் தமிழர்களை போன்று சிங்களவர்கள் மத்தியில் கடும் வாத பிரதிவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. முன்னாள் நீதிபதிக்கு எதிரான அநீதிக்கு இந்த அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டும் என்றும் இது தொடர்பான உண்மைத்தன்மையை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்றும் சிங்கள மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கை வரலாற்றில் இப்படியொரு துணிவான நேர்மையான நீதிபதிகளை நாம் இதுவரை கண்டதில்லை என பெருமளவான சிங்கள மக்கள் தமது ஆதங்கத்தை தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் முன்னாள் நீதிபதி இளஞ்செழியனுக்கு பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரி கொல்லப்பட்டிருந்தார். இதனையடுத்து நீதிபதி செயற்பட்ட விதம் ஒட்டுமொத்த சிங்கள மக்களின் இதயங்களை வென்றிருந்தது. அவர் மீதான அபிமானம் மக்கள் மத்தியில் அதிகரித்துள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் எதிர்வரும் 13ஆம் தேதியிலிருந்து பருவமழை அதிகரிப்பதற்கு சாத்தியங்கள் காணப்படுகின்றன என்று யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியரும் வானிலையாளருமான நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள ஊடக அறிக்கையில் உள்ளதாவது: வடக்கு கிழக்கு மாகாணங்களின் பல்வேறு பகுதிகளுக்கும் நேற்று 5ஆம் தேதி தொடக்கம் பருவமழை கிடைக்கின்றது. எதிர்வரும் 11ஆம் தேதி நீடிக்கும் இந்த பருவமழை எதிர்வரும் 13ஆம் தேதியிலிருந்து அதிகரிப்பதற்கு சந்தர்ப்பங்கள் அதிகம் உள்ளன. வடகிழக்கு பருவமழை இதுவரை நாம் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கவில்லை. இதனால் இவரிடம் போதிய மழை கிடைக்காமல் விடுவதற்கு சாத்தியங்கள் உள்ளன என்று பலர் அச்சப்படுகின்றனர். ஆனால் ஏற்கனவே கணிக்கப்பட்டதற்கமைய இந்த வருடத்தில் போதிய அளவு பருவமழை கிடைக்கும் சாத்தியங்கள் உள்ளன. வழமையாக வடக்கு மாகாணத்தை விட கிழக்கு மாகாணமே கூடுதலாக மழை வீழ்ச்சியை பெறுவதுண்டு. ஆனால் இம்முறை வழமைக்கு மாறாக வடக்கு மாகாணம் அதிக மழையை பெற்றுள்ளது. காலநிலை மாற்றம் எதிர்காலத்தில் பல வியக்கத்தக்க ஆச்சரியங்களையும் விரும்பத்தகாத மாற்றங்களையும் எங்கள் பிரதேசங்களின் வானிலை கோலங்களில் ஏற்படுத்தும் என குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேலில் பணியாற்றும் இலங்கை பணியாளர்கள் மீது ரசாயனம் கலந்த நீரை கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இலங்கை பணியாளர்கள் 3 இவ்வாறு தாக்குதலுக்கு இலக்கானதாக இலங்கை தூதரகம் உறுதிப்படுத்தியுள்ளது. அண்மைய நாட்களில் சமூக ஊடகங்களில் பரவி வந்த காணொளிகளும் தகவல்களும் குறித்து தூதரகம் கவனம் செலுத்தியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தனிமையான இடங்களில் சிறிய குழுக்களால் வெளிநாட்டு பணியாளர்கள் மீது ரசாயனம் கலந்த நீர் தெளிக்கப்பட்டு தாக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. தனியாக செல்லும் வெளிநாட்டு பணியாளர்களை இலக்கு வைத்து தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதரகம் தகவல் வெளியிட்டுள்ளது. இத்தகைய தாக்குதலுக்கு இலக்காகியதாக 3 இலங்கையர்கள் தங்கள் அனுபவங்களை தூதரகத்திற்கு தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவங்களுக்கு பின்னர் இலங்கை தூதரகம் இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சகத்திற்கும் மக்கள் தொகை மற்றும் குடியேற்ற ஆணையத்திற்கும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அனைத்து வெளிநாட்டு பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அவசர நடவடிக்கை எடுக்குமாறு இலங்கை தூதரகம் கோரியுள்ளது. இதேவேளை முதல் தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடையதாக 13 முதல் 19 வயதிற்குட்பட்ட 5 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த இளைஞர்கள் தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் கண்காணிப்பு கேமரா காட்சிகள் மற்றும் பிற சான்றுகளின் அடிப்படையில் மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளது. இஸ்ரேலில் உள்ள இலங்கை பணியாளர்கள் அவதானத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தாய் நாட்டுக்கு பணம் அனுப்பச் செல்லும் சந்தர்ப்பங்களில் தனியாக செல்வதனை தவிர்க்குமாறும் தங்கள் கைபேசிகள் மற்றும் மதிப்புமிக்க பொருட்களை பாதுகாப்பாக வைத்திருக்குமாறும் தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. அவசர நிலைகளில் போலீஸ் நோயாளர் காவு வண்டி எண்களையும் இலங்கை தூதரகத்தின் 24 மணி நேர அவசர எண் என்பதையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது.
தற்போது இஸ்ரேல் பாதுகாப்பு அமைப்புகள் இந்நிலையை உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றன எனவும் மேலதிக தாக்குதல்கள் நடைபெறாதவாறு பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தூதரகம் தெரிவித்துள்ளது. போதைப்பொருள் மாபியா பாதாள குழுக்களுடன் தேசிய மக்கள் சக்திக்கு தொடர்பென எவ்வித குற்றச்சாட்டும் இல்லை என மக்கள் போராட்ட இயக்கத்தின் தலைவர் வசந்த முதலிகை தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றும் போது இதனை குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அவர், இந்த அரசுக்கு குழு தொடர்பில் ஏதோ ஒரு குற்றச்சாட்டு இருந்தால் இது கொள்கலன் விடுவிப்பு மட்டும்தான். அரசாங்கத்தின் உள்ளூராட்சி உறுப்பினர் ஒருவரின் கணவர் ஹெரோயின் வைத்திருந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் அரசியல்வாதிகள் அனைவரும் போதைப் பொருளுடன் தொடர்பு பட்டவர்கள் என்ற குற்றச்சாட்டு மீளவும் சமூக ஊடகங்களில் பூதாகரமாக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஒரு அரசியல் செயற்பாட்டாளர்கள் என்ற நிலையில் தேசிய மக்கள் சக்திக்கு போதைப்பொருள் தொடர்பில் குற்றச்சாட்டு இருக்கவில்லை. இதுதான் முதல் சம்பவமாகும். இந்த சம்பவத்தை முதல் கொண்டு அரசாங்கத்தை போதை மாபியாக்களின் பிரச்சாரப்படுத்த நாங்கள் தயாரில்லை. ஆனால் கடந்த அரசாங்கங்கள் அனைத்தும் போதை மாபியாக்களுடன் டீல் வைத்திருந்தனர். மேலும் பாதாள செயற்பாட்டாளர்களுடன் இணைந்து செயற்பட்டமை திட்ட தெளிவானதாகும். இப்போது நாங்கள் குடுகாரர்களுடன் அரசு டீல் வைத்துள்ளது என கூற முயற்சிக்க மாட்டோம் என்றார். நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் ஜனாதிபதியும் நிதியமைச்சருமான அனுரகுமார திசாநாயக்கவினால் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இந்த நிலையில் நாடாளுமன்றத்திலும் அதனை சூழவுள்ள பகுதிகளிலும் சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆடை மாற்றம், அறைகள் உட்பட நாடாளுமன்ற வளாகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் நேற்றைய தினம் தீவிர சோதனை உட்படுத்தப்பட்டது. ராணுவத்தினராலும் போலீஸ் சிறப்பு அதிரடி படையினராலும் கடுமையாக ஆய்வு செய்யப்பட்டன. நாடாளுமன்ற காட்சியகம் இன்று சிறப்பு விருந்தினர்களுக்கு மட்டுமே அனுமதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்க வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கும் நிகழ்வை காண உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு விருந்தினர்கள் பலர் இன்று நாடாளுமன்றத்திற்கு வருகை தர உள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளார். இன்று காலை அந்த ஆணைக்குழுவில் அவர் முன்னிலையானதாக தெரிவிக்கப்படுகிறது. லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகள் தொடர்பில் வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக ஆணைக்குழுவிற்கு வந்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. புதிய மாற்றத்தை நோக்கி செல்கையில் மாறுபட்ட கருத்துக்கள் தோற்றம் பெறுவது வழமையானதே. திட்டமிட்டபடி அரசின் தீர்மானங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். புதிய கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் குளியாப்பட்டிய கல்வி அதிகாரிகளோடு நடைபெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் பிரதமர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். இது பற்றி அவர் மேலும் தெரிவிக்கையில், புதிய கல்வி திட்டம் தொடர்பில் தொழிற்சங்கங்களுடன் பல சுற்று பேச்சுக்களை நடத்திவிட்டோம். தொடர்ந்தும் பேசிக் கொண்டிருக்க முடியாது. புதிய மாற்றத்தை நோக்கி செல்கையில் மாறுபட்ட கருத்துக்கள் தோற்றம் பெறுவது ஒன்றும் ஆச்சரியமல்ல. அரசாங்கம் என்ற வகையில் சில முடிவுகளை எடுக்க வேண்டியுள்ளது. புதிய தொழில்துறையை உருவாக்கும் வகையில் கல்விக் கொள்கை மறுசீரமைக்கப்பட வேண்டும். நாட்டில் வேலையின்மை பிரச்சினைக்கு கல்விக் கொள்கை ஒரு காரணியாக உள்ளது. இதற்கு தீர்வாக புதிய கல்வி மறுசீரமைப்பை அறிமுகப்படுத்த தீர்மானித்தோம். தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்க முடியாது. தீர்மானங்களை செயற்படுத்த வேண்டும். பாடசாலை நேரங்களை நீடிப்பது தொடர்பில் பாடசாலை அதிபர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டு கல்வி அமைச்சினால் சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. புதிய கல்வி மறுசீரமைப்பு அடுத்த ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்படும். தரம் 1 முதல் 6 வரையான வகுப்புகளுக்கு புதிய பாட புத்தகங்கள் அச்சிடும் பணிகள் இம்மாதம் இறுதியில் நிறைவடையும் என்றார். ஹெரோயின் போதைப்பொருள் சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட அதிபரை பணிநீக்கம் செய்வதற்கு வடமத்திய மாகாண கல்வி பணிப்பாளர் தீர்மானித்துள்ளார். வடமத்திய மாகாண கல்வி பணிப்பாளர் அனுராதபுரம் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினால் சமர்ப்பிக்கப்பட்ட விடயங்களை கவனத்திற்கொண்டு தாபனகோவையின் சரத்துகளின் கீழ்வரும் குற்றத்தை அவர் செய்துள்ளதால் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் நகரசபை உறுப்பினர் ஒருவரின் கணவரான குறித்த அதிபர் அண்மையில் 1 கிலோ 118 கிராம் ஹெரோயின் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டார். இவ்வருடம் ஜனவரி முதல் இதுவரையான காலப்பகுதியில் நாடளாவிய ரீதியில் உயிரிழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அபாயகரமான 2210 வீதி விபத்துகள் பதிவாகியுள்ளதுடன் அவ்வாறான விபத்துகளில் சிக்கி 2343 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் உதயகுமார் போட்லர் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் போலீஸ் ஊடக பிரிவில் இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அவர் மேலும் தெரிவிக்கையில், எதிர்வரும் பண்டிகை காலங்களின் போது வெளியிடங்களுக்கு சுற்றுலாவுக்காக செல்வோர் அவதானத்துடன் செயற்பட வேண்டும். பாடசாலை விடுமுறை என்பதாலும் பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காகவும் பெருமளவானோர் வெளி மாவட்டங்களுக்கு செல்கின்றனர். அவ்வாறு குடும்பங்களுடன் வெளியிடங்களுக்கு செல்வோர் வாகனங்களின் தன்மை, சாரதி மற்றும் வாகனத்தின் இயந்திரம் தொடர்பிலும் அவதானம் செலுத்துவது அவசியம். கவனயீனம், அவதானம் இன்மை மற்றும் மதுபோதையில் வாகனம் செலுத்துதல் ஆகியன உங்கள் அன்புக்குரியவர்களின் உயிருக்கு பாதகமாக அமையலாம். இவ்வாறான விடயங்கள் தொடர்பில் அருகில் உள்ள போலீஸ் நிலையங்களுக்கு உடனடியாக அறிவியுங்கள்.
அறிவியுங்கள். அந்த வகையில் இவரிடம் ஜனவரி முதல் இதுவரையான காலப்பகுதியில் நாடளாவிய ரீதியில் உயிரிழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அபாயகரமான 2210 வீதி விபத்துகள் பதிவாகியுள்ளன. அவ்வாறான விபத்துகளில் சிக்கி 2343 பேர் உயிரிழந்துள்ளனர். அத்தோடு படுகாயம் ஏற்படக்கூடிய வகையில் 4360 விபத்துகளும் பதிவாகியுள்ளன. விபத்துகளால் ஏற்படக்கூடிய பாரிய பாதிப்பை கருத்தில் கொண்டு எதிர்வரும் பண்டிகை காலங்களில் விசேட போக்குவரத்து நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. கவனயீனமாகவும் மதுபோதையுடனும் வாகனம் செலுத்துபவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதற்கு அமைவாக வடக்கு மாகாண சுதேச மருத்துவ திணைக்கள அலுவலகத்தினை வடமாகாணத்தின் மையப்பகுதியான மாங்குளத்தில் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வலியுறுத்தியுள்ளார். எடுக்கப்பட்ட தீர்மானத்தை மீறி வேறு இடங்களில் குறித்த அலுவலகத்தை அமைக்க நடவடிக்கை எடுத்தால் வீதியில் இறங்கி போராட வேண்டிய நிலை ஏற்படும் என எச்சரித்துள்ளார். மன்னார் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வடக்கு மாகாண சுதேச மருத்துவ திணைக்களத்திற்கான அலுவலகம் அமைப்பது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் கேள்வி எழுப்பிய நிலையில் வடக்கு மாகாண சுதேச மருத்துவ திணைக்களத்தின் ஆணையாளர் சர்வானந்தன் யாழ்ப்பாணத்திலும் வடக்கு மாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர் திருமதி ஜெயராணி கிளிநொச்சியிலும் குறித்த வடமாகாண சுதேச மருத்துவ திணைக்கள அலுவலகத்தினை அமைக்கலாம் என தமது கருத்துக்களை தெரிவித்திருந்தனர். இந்த நிலையிலேயே நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் கருத்து தெரிவிக்கையில், மாங்குளம் வடமாகாணத்தின் மைய புள்ளியில் அமைந்துள்ளதால் மாங்குளத்தில் வடமாகாணத்திற்குரிய மாகாண திணைக்களங்கள் அமைக்கப்பட வேண்டும் என மாகாண சபையில் ஏற்கனவே அனைவராலும் தீர்மானிக்கப்பட்டிருந்தது. எனவே அந்த தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வடமாகாணத்திற்குரிய சில மாகாண திணைக்களங்கள் மாங்குளத்தில் அமைக்கப்பட்டுள்ளன. அந்த வகையிலேயே வடமாகாண சுதேச மருத்துவ திணைக்கள அலுவலகமும் மாங்குளத்தில் அமைக்கப்பட வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது. அதற்கமைய கடந்த 2020-12-23 இடம்பெற்ற முல்லைத்தீவு மாவட்ட காணி பயன்பாட்டு குழு கூட்டத்தில் குறித்த வடமாகாண சுதேச மருத்துவ திணைக்கள அலுவலகத்தை மாங்குளத்தில் அமைப்பதற்கு 2 ஏக்கர் காணி ஒதுக்குவதென தீர்மானிக்கப்பட்டு காணியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து கடற்றொழிலில் ஈடுபட்ட 30 இந்திய கடற்றொழிலாளர்களுக்கும் ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை விதிக்கப்பட்டு நிபந்தனையுடன் விடுவிக்கப்பட்டுள்ளனர். கடந்த மாதம் குறித்த கடற்றொழிலாளர்கள் 30 பேரும் எல்லை தாண்டி கடற்றொழிலில் ஈடுபட்ட போது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். பின்னர் குறித்த கடற்றொழிலாளர்கள் மன்னார் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தனர். குறித்த மீனவர்களின் வழக்கு விசாரணை நேற்றைய தினம் மன்னார் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற நிலையில் அவர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இதன்போது முதலாம் மற்றும் 2ஆம் குற்றச்சாட்டுகளுக்கு 10 வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட தலா 12 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. 3வது குற்றச்சாட்டுக்கு 26 கடற்றொழிலாளர்களுக்கு தலா 2,50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. ஏற்கனவே இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு நிபந்தனையுடன் விடுவிக்கப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் கைது செய்யப்பட்ட 4 இந்திய கடற்றொழிலாளர்களுக்கு 3வது குற்றச்சாட்டிற்காக தலா 2,70,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. பின்னர் அனைவருக்கும் ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை விதிக்கப்பட்டு நிபந்தனையுடன் விடுவிக்கப்பட்டனர். மேலும் குறித்த கடற்றொழிலாளர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 4 படகுகளின் உரிமையாளர்களையும் எதிர்வரும் மார்ச் மாதம் 19ஆம் தேதி மன்னார் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. படகு தவிர்ந்த ஏனைய சான்று பொருட்களை அரசு உடைமையாக்க நீதவான் உத்தரவிட்டமையும் குறிப்பிடத்தக்கது.